ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி கிளட்டர் ஃப்ரீயாக பால்கனியை வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன்னா, நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவா அந்த பால்கனி ஸ்பேஸ் அதுதான் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில். அதில் நிறைய கார்ட்டன்ஸு சாமானம் எது வேண்டாமோ எல்லாம் போட்டு வச்சுட்டு ஃபில் பண்ணி விடுறா. சில பேர் இந்த கார்டன் இதெல்லாம் வச்சுருக்கா. பட் என்னோட ஐடியா என்னன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் முக்கியமாக நம்ம டீக்ளட்டர் பண்ணி வச்சுக்கணும் பால்கனியை. பிகாஸ் அந்த ஒரு இடம் தான் நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ். இப்போ இங்கே பெங்களூரில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னோடய ஃபேவரட் சேர் இங்கே தான். ஸோ இந்த பால்கனி ஒரு 26 அடி லெங்க்த்து, ஒரு 4.5 அடி வித்து. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பால்கனி அண்ட் இதற்கு ஒரு நல்ல இது இருக்குது, வேப்ப மரம். ஸோ ஃபுல் க்ரோன் வேப்ப மரம் இருக்குது எதிர்க்க, ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ இந்த பால்கனியை சாமானம் போடாதுக்கு நல்லா கிளியராக க்ளீனாக வச்சுருக்கா. அண்டு நல்லா யோகா பண்ணலாம், இங்கே எக்ஸசைஸ் பண்ணலாம். ரொம்ப எல்டர்லி பீப்புள் இருந்தால் இங்கே நடக்கலாம் கூட. ரொம்ப வயசானவா கீழே இறங்க முடியல அப்பார்ட்மெண்ட்னா இந்த பால்கனியில் நடக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு ஃபுல் லெங்த் 4-5 ரவுண்டு கூட நடக்கலாம். இந்த மாதிரி பால்கனி ஸ்பேஸ், பால்கனியில் டீக்ளட்டர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டீக்ளட்டர்னு பேசுவோமே தவிர, டீக்ளட்டர் செகண்ட் ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மினிமலிசம். ஸோ என்னோட கான்செப்ட் எப்போவுமே என்னென்னா, அவசியமாக ஏதாவது வேணும்னா மாத்திரம் வாங்குங்கோ, எது நல்ல குவாலிட்டியோ வாங்கி அதை மெயின்டைன் பண்ணிட்டுருங்கோ. அண்டு நிறைய வேண்டாதது வேண்டியது எல்லாம் சேர்த்து வச்சு எக்ஸ்ட்ரா ஆயிடுத்து வாங்கிட்டேன், சேல் வந்தது, அந்த மாதிரி இங்கே குமிக்காதுக்கு இந்த பால்கனியை ஸ்பேஸை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கார்ட்டன்ஸ் இதெல்லாம் அப்பப்போ போட்டுடுங்க. எப்பாவது கார்ட்டன்ஸ் வேண்டியிருந்தால் பக்கத்து கடையில் கூட கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஹார்ட்வேர் ஷாப்லேயோ ப்ரொவிஷன் ஷாப்லேயோ கேட்டால் கூட அவள் கொடுப்பா. இல்லைன்னா ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் அப்புறமா வேண்டியிருக்கோன்னுட்டு அந்த கார்ட்டன்ஸ் எல்லாம் சேர்த்து குமிச்சு வைக்கிறது அதெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் எது யூஸ் இல்லையோ எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணுங்க. டீக்ளட்டரிங் அவளோடு ஓன் இது தான். ஏன்னா எவ்வளோ நம்ம சொன்னாலும் மனசு வராதிக்கு வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப காமன் மிஸ்டேக். இன்னொரு பால்கனி காட்டுறேன். இந்த கிச்சன் பால்கனி யூட்டிலிட்டி ஏரியா சின்னது. பட் அவசியமாக அந்த சிங்க்கு அண்ட் இந்த பொட்டேட்டோ அது இது அந்த மாதிரி தான் வச்சுருக்கா. வேறு ஒன்றுமே இல்லை இங்கே ஆக்சுவலி. ஸோ சிம்பிள் பால்கனி. இந்த பால்கனி 14 ஃபீட் பை 4.5 ஃபீட். இதுலேயும் சேரை போட்டு தாராளமாக உட்காரலாம். அண்டு நல்ல காற்று வெளிச்சம் எல்லாம் இருக்குது. ஸோ இதுலேயும் சாமான் ஒன்றுமே சேர்த்து போட்டு எல்லாம் வைக்கல. அந்த பாப் ஸ்டிக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்குது. இங்கே நெட்டு போட்டது, ஏன்னா நிறைய இந்த புறா வரதுங்கிறதுனால நெட்டை போட்டு கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி பால்கனி ஸ்பேஸ் ஒரு 3-4 இருந்தாலே நமக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். எப்படி சாமானை சேர்க்காதுக்கு இருக்கிறதுங்கிறது அவளோட பெர்செப்ஷன் தான். பட் என்னோட ஐடியா என்னன்னா, வாங்கிறதுக்கு முன்னால் நல்லா 2 வாட்டி யோசிங்கோ, ஈவன் எழுதி பார்த்துக்கோங்க. வேணுமா இந்த சாமானம், வேண்டாமா இந்த சாமானம். இது ஹோம் டெக்கர்னா கண்டிப்பாக வேண்டாம். நம்ம எத்தனை தரம் அதை டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி பார்த்து வச்சு பண்ண போகிறோம், அதையே அட்மையர் பண்ணிட்டு இருக்க போகிறோமா? இல்லை, ஒரு ஏஸ்தட்டிக் லுக் டோட்டலாக இருக்கணுமே வீட்டுக்கு தவிர எப்போவும் அந்த டெக்கரேட்டிவ் லுக் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் இந்த பால்கனி. இந்த பால்கனி துணி உணர்த்துற பால்கனி. ஸோ நல்ல காற்றும் வெளிச்சமும் இருக்குது, நல்லா துணி காயும். இந்த இது போட்டதுனால துணி எப்போ வேணால் உணர்த்திக்கலாம், எப்போ வேணால் துவைச்சிக்கலாம், நல்லா காயும், வெயில் அடிக்கிறது. அண்ட் சன்னி பால்கனி. ஸோ இதுலேயும் சாமான் ஒன்றுமே கிடையாது, யூட்டிலிட்டி தான் ஃபார் ட்ரையிங் க்ளோத்ஸ். ஸோ இந்த மாதிரி பால்கனி ஸ்பேஸ் ஒரு பால்கனி இருந்தாலும் 2 பால்கனி இருந்தாலும், இங்கே 5 பால்கனி இருக்குது இந்த ஃப்ளாட்டில். ஸோ 5 பால்கனியும் சாமான் எல்லாத்துக்கு நல்லா க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுட்டா நமக்கு உட்காரத்துக்கு ஒரு நேரம் ஈவன் கீழே கூட உட்காரலாம், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ சாமானமே சேர்க்காதிக்கு வெறும் அவசியமானது மாத்திரம் வாங்குறது கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்து பண்ணுவோம். ஸோ இந்த டீக்ளட்டரிங் மினிமலிசம் எல்லாம் எப்போ ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு டைமே கிடையாது. இப்போ இன்னையிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு மாதிரி எழுதி வச்சுட்டு என்னென்ன அவசியமாக வேணாம் வேண்டாம், எந்த சேல் நாட் ஒர்த் இட்,
நிறைய சேல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா நம்மளோட இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ரொம்ப ப்ளீஸிங் ஏஸ்தட்டிக் லுக் ஒரு மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தா இங்கே வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு ப்ளீஸிங் லுக். ஸோ இந்த மாதிரி கிளட்டர் ஃப்ரீயாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு சர்டன் ஃப்ரீடம் கிடைக்கும். பிகாஸ் அந்த கிளியர் ஸ்பேஸ் ரூமில் வந்து வில் கிரியேட் கிளியர் ஸ்பேஸ் இந்த மைண்ட். கிளியர் ஸ்பேஸ் மைண்டில் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீயாக ரிலீஃபாக இருக்கும். அதை கொண்டு வரத்துக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஸோ டீக்ளட்டர் பண்ணுங்க, மினிமலிசம் ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் யுவர் ஃப்ரீடம், லைஃப் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். இப்போ வந்து நான் அந்த பிக்கிள்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருக்கு, இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். 10th மேலே எல்லோரும் ப்ளேஸ் பண்ணலாம் ஆர்டர்ஸ். ப்ரொஃபஷ்னல் கூரியர்ஸில் நாங்கள் அனுப்புவோம். இது வந்து 300 கிராம்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். 155 rupees ப்ளஸ் ப்ரொஃபஷ்னல் கூரியர் சார்ஜஸ், பேக்கிங் அண்ட் ஹேண்ட்லிங் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்லி மேட் ஃப்ரம் ஏலகிரி ஹில்ஸ். அண்ட் நாங்கள் ஏலகிரிக்கு திரும்பி போயிட்டு கூரியர் சர்வீஸ் ஆரம்பிச்சிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் ஊறிண்டும் இருக்கணும் அது, ஏன்னா இப்போ லேட்டாக காய்ச்சதுனால இப்போ தான் போட்டிருக்கோம். ஸோ யார் யாருக்கு வேணுமோ ப்ளீஸ் ஆர்டர். ஒரே மாமரத்துலேருந்து எடுத்து பண்ணின மாங்காய், வீட்லேயே காய்ச்ச மாங்காய். ஸோ யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆல் யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு மீ. தேங்க்யூ.